சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் முழுமையாக வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடேல இன்னைக்கு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. இதே நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணி இதற்கு ஏதாவது பாதிப்பாக அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஆந்திர முதலமைச்சர் 500 ரூபாய் நோட்டு 2000 ரூபாய் நோட்டெல்லாம் வேண்டாம், இனிமேல் டிஜிட்டல் பரிவர்த்தனை இருக்கிறப்ப அது எதுக்கு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமாக உங்கள் கருத்து சொல்லுங்க. இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் நகராட்சியின் சார்பில் இன்றைக்கு நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள், அதேபோல் ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் அமைக்கப்பட்டு ஏறத்தாழ 4.62 கோடி மதிப்பில் இன்றைக்கு அதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதுபோக புதிய நிகழ்ச்சிக்கும் பணித்துவக்க விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு அரசுடைய மனிதவள நலன்மைத்துறை அமைச்சர் சகோதரர் கேள்விடைய செல்வராஜ் அவர்களும், அதேபோல் ஈரோடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய கே.இ. பிரகாஷ் அவர்களும், அதேபோல் நகரமன்ற தலைவர் அவர்களும், அதேபோல் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள், அதேபோல் உள்ளாட்சி அமைப்பின் ஏனைய பகுதியை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள், முன்னாள் பிரதிநிதிகள், கழக தோழர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தோழர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பாக நிகழ்ச்சி பள்ளிக்கல்வி துறையும் இணைந்து இன்றைக்கு சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையிலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுவதும் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஏறத்தாழ 4 கோடி ரூபாய்க்கு கூடுதலான நிதியில் செலவு செய்யப்பட்ட புதிய கட்டிடங்கள், அதேபோல் ஸ்மார்ட் கிளாஸ் அமைக்கப்பட்டு இன்றைக்கு மாணவர்களுடைய பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்ச்சிகள் தினந்தோறும் நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இன்றைக்கு பத்திரிகையில் மட்டுமல்ல, பல்வேறு வகையில் இன்றைக்கு நடுநிலையாளர்கள், அதே நேரத்தில் இன்றைக்கு தேர்தல் கருத்து கணிப்பு செய்யக்கூடியவர்கள் எல்லாமே கழக அரசு மீண்டும் 7வது முறையாக பொறுப்பேற்பது உறுதி, மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக தமிழ்நாட்டில் பொறுப்பேற்பது உறுதி என்பது குறித்தான் இன்றைக்கு தினந்தோறும் கருத்து கணிப்பு வெளியிட்டு வருகிறார். அந்த வகையிலே தான் நீங்கள் கேட்ட இந்தியா டுடே மூலமாக கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பு ஏற்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இது ஏற்கனவே அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளுடைய கூட்டணி அமைந்தவர் தான் இந்த கருத்து கணிப்பு வந்திருக்கு. எனவே அது கொண்டு தடையாக எந்த கூட்டணியும் அமையாது. நிச்சயம் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வகையில் பொறுப்பேற்பது உறுதி. மக்கள் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே தான் அந்த இன்றைக்கு இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகள், ஊடகங்கள் இன்றைக்கு கருத்து கணிப்பு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. கூட்டணி ஏற்கனவே அதிமுக, பாஜக என்கிற வகையிலான கூட்டணி அமைந்தவர் தான் இந்த கருத்து கணிப்பு வந்து கொண்டிருக்கிறது. எனவே எந்த விதத்திலும் யாரும் இதற்கு தடையாக இருக்க முடியாது. நடிகர் விஜய் அவர்களுடைய புதிய கட்சியினால அதிமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படும். நடிகர் விஜய் அவர்களுடைய அதெல்லாம் எந்த விதத்திலும் எதுவும் பாதிப்பில்லை. மக்களோட கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கிறது. திமுக கூட்டணி அமைத்திருக்கிறது.